ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். ஆமோஸ் 5:14 முன்பகுதி. நேற்றைய தினத்தில் கூட ஆமோஸ் 5:4-6 வசனங்களை பார்த்தோம். கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பேன்னு சொல்லி. இன்றைக்கு கர்த்தருடைய நன்மையை தேடுங்கள், நன்மையை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் பாருங்கள், அதில் நல்லா போட்டிருக்கு, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாய் கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். அப்போ நன்மையை தேடும்போது நம்ம பிழைக்கும்படி நன்மையை தேடணும். அப்படி நன்மையை தேடும்போது தேவனாய் கர்த்தர் நம்மளோட கூட இருப்பாராம். அடுத்த வசனம் பாருங்க, நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒலிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாய் கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய கோபம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் கர்த்தரை தேடும்போது கர்த்தர் நிச்சயமாய் நாம் பிழைக்கும்படி செய்வார் என்று சொல்லி நேற்றைய தினத்தில் பார்த்தோம். இன்றைய தினத்தில் நாம் பிழைக்கும்படி நன்மையை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை என்பது கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தான். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் தேடும்போது கண்டிப்பாய் நிச்சயமாய் நாம் பிழைப்போம். அது மட்டும் இல்லை, கர்த்தர் நம்மோடைய கூட இருப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு நன்மை உண்டாக நாம் வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு நன்மை செய்ய பழக வேண்டும், தீமையை வெறுக்க வேண்டும். மற்றவர்கள் தீமை செஞ்சால் கூட நாம் தீமை செய்யாதபடி தீமையை வெறுத்து நன்மையை தேட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு நன்மையை தேடி தருகிறான். என்ன அப்படின்னு சொல்லும்போது, அவங்க ரொம்ப தீமை செய்கிறாங்க யோசேப்புக்கு. அவனை படுகுழியில் போடுறாங்க, அவனை என்ன செய்கிறாங்க, அடிமையாக விற்கிறாங்க. அந்த இடத்துலையும் அவனுக்கு பிரச்சனை வருது, சிறைச்சாலையில் போடப்படுறான். ஆனாலும் நம்ம அண்ணன்மார்கள் எப்படி நம்மளை செஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சமயம் வாய்க்கும்போது அவங்கள பழிக்கு பழி செஞ்சிருக்கலாம். ஆனால் அவன் தீமையை வெறுத்து அவன் சொல்கிறத பாருங்கள். ஒருவரை சந்தித்து கொண்ட பிறகு அவங்க பயப்படுறாங்க. ஐயோ, நம்ம தம்பி நம்மளை அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிடுவான். ஆனால் அவர் அப்படி செய்யாமல் நன்மையை செய்கிறவராய் காணப்படுறான். யோசேப்பு தன் சகோதரை நோக்கி 45 நாளில் பாருங்கள், என் கிட்ட வாருங்கள் சொன்னோன்னா அவங்க கிட்ட போகிறாங்க. அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போரிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் இந்த இடத்துல வரும்படி நீங்கள் விற்று போட்டதுனால நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷமும் உழவும் அறுப்பும் இல்லாமல் இருக்கும். நீங்களை ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதும் அதிபதியாக வைத்தார். அதனால் நீங்கள் சீக்கிரமாக என் தகப்பனிடத்தில் போய், நான் தேவன் என்னை எகிப்துக்கு முழுவதுக்கும் அதிகாரியாக வச்சுருக்காரு அப்படின்னு போய் சொல்லுங்கள், தாமதிக்க வேணாம்னு சொல்லிட்டு 18ஆம் வசனம், உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன், தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள் என்று சொல்லி பார்வோன் யோசேப்பை நோக்கி சொல்கிறார். யோசேப்புகிட்ட சொல்கிறாரு, நீங்கள் போய் உன் சகோதரர்கிட்ட சொல்லு, உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன்னு சொல்கிறார் யோசேப்புக்கிட்ட. யோசேப்பு ஆல்ரெடி ராஜா கிட்ட சொல்லி, இந்த மாதிரி எங்கள் அப்பா சகோதரர்கள்லாம் வருவாங்கன்னு சொன்ன உடனே, வரட்டும், நீ இவ்வளோ நன்மையை செஞ்சுருக்கிறியே, உன் குடும்பத்துக்கு நான் நன்மையை செய்ய மாட்டேனா அப்படின்ற மாதிரி அவர் யோசேப்புக்கிட்ட சொல்கிறார். பார்த்தீங்களா, பார்வோன் ராஜாவும் அவங்களுக்கு நன்மையை செய்யறதுக்கு ஒத்துக்கொள்கிறாரு. இவன் சொல்லியிருப்பான், எங்கள் அண்ணன்மார்கள்லாம் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஒருவேளை அண்ணன்மார்களை பற்றி குறைவு சொல்லியிருந்தா, இப்படி செஞ்சவங்களை நீ என்ன பண்ணிடு, கொன்று போட்டுருன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அவன் எதுவுமே சொல்லலை, நன்மை செய்ய சொல்கிறான். அதே மாதிரி பார்வோன் சொல்கிறாரு, நீங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்க, நாங்கள் எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன்னு சொல்லி இருக்கிறதுலே நல்ல நாடாகிய அவங்க கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த 47ஆம் அதிகாரத்திலாம் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரியும் தன் தகப்பனுடைய குடும்பத்தாரையும் அனைவரையும் அவரவர் குடும்பத்திற்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான்னு 47:12
11 பார்த்தீங்கன்னா, பார்வோன் கட்டளையிட்டபடியே யோசேப்பு தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நன்மையை, நல்ல நாடாகிய ராமசேஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து அவர்களை குடியேற்றினான் என்று பார்க்கிறோம். அருமையான வேளையிலே நீங்களும் நானும் நன்மையை தேடுவோம், அப்பொழுது பிழைப்போம். தேவனாய கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென். ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார், நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்து அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. ஆண்டவரே, நன்மையை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். நீர் எங்களோடு கூட இருப்பேன்னு சொன்னீங்களே, அப்படியாய் நாங்கள் நன்மையை தேடி பிழைப்புண்டாக ஆண்டவரே நீர் எப்பொழுதும் எங்கள் கூட இருக்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.